இப்ப என்ன சொல்றாரு? ஒரு வாரத்துக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன், விதியை தளர்த்தி கொடுக்குறேன். 52 மாசம் போயாச்சு, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. எதுக்காக கொடுக்கிற? மக்கள் பிழைக்கிறதுக்காக கொடுக்கல, அந்த பெண்கள் துன்பப்படுவதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது, அதுக்கு அந்த மக்களிடத்திலிருந்து ஓட்டுகளை பெற வேண்டும், அதற்காக கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. நியாயமா? உங்களால ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகுது. என்ன நன்மை செஞ்சிருக்காங்களா? ஒன்னும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க, அதுதான் திமுகவுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? மீறி கேட்டா 1000 ரூபாய் கொடுத்த, என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்தா கொடுத்த. அதுவும் 28 மாசம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கல. சட்டமன்றத்தில் பல முறை ஸ்டாலினை எச்சரிச்சோம். ஏன் நீங்க கொடுக்கல? வாக்குறுதி கொடுத்தீங்க 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போல, ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? ஏழை மக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க. இப்படி ஒரு திட்டம் இந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்திருப்பியா? எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கருணாநிதி குடும்பம் வளமா வாழ வேணும், அது என்ன சில்லறை இருக்குது அதை பார்த்து தான் திட்டத்தை அறிவிப்பார். எல்லாமே அறிவிக்கிற திட்டம் அத்தனையுமே அந்த குடும்ப கஜானாவுக்கு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன். திமுக என்ன சொன்னாங்க? திமுக வெற்றி பெற்று வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினார். 150 நாளுக்கு போல 50 நாளா குறைஞ்சு போச்சு. கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர், கட்டிட அனுமதி, இன்னும் இது மாதிரி நிறைய கொடுத்திருக்காரு. செய்ய போறது ஒண்ணும் இல்ல.